நமஸ்காரம். எஸ்டி ஸ்ரீதரன் யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்கள். இப்பொழுது நம்மிடையே வந்திருப்பவர் ராகப்பிரவாகம் கே. சுந்தர் அவர்கள். இவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இவர் ஒரு தீவிர இசை ரசிகர். கிட்டத்தட்ட 2500 பாடல்களுக்கு ராகங்கள் அமைத்து சினிமாவில் ஒரு பாட்டு என்னென்ன ராகம் என்னென்ன பாடியிருக்காருன்னு சொல்லிட்டு ராகங்கள் வைத்து சொல்வார். இப்போ கர்நாடக மியூசிக் கேட்குறவாளுக்கு ராகத்தை பற்றி தெரியாது. ஏன்னா கல்யாணி ராகம்னா 2-3 கல்யாணம் இருக்குது. அதில் என்ன குழப்பம் வந்துடும். ஆனால் இவர் என்ன பண்ணார், ஒரு சினிமா பாட்டு போட்டு அது என்ன ராகம் சொல்லி அப்புறம் கர்நாடக மியூசிக் பார்த்தா ரொம்ப புரியுது. இவர் முதல்ல 1989 பாரத் கலாச்சாரில் OJP ஃபேமிலி இவருக்கு முதல்ல ஒரு இசை நடத்த ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. அதன் மூலம் இவர் பல நிகழ்ச்சிகள் நடத்தி ரசிகர்களின் பேராக பெற்றார். இவர் இப்பொழுது வின்டேஜ் ஹெரிட்டேஜ் என்ற அமைப்பை நடத்தி வருகிறார். அதற்கு முன்பாக இவர் மிகவும் கட்டப்பட்டு ஒரு அபூர்வமான படம் ஒன்று நம்மிடையே கொண்டு வந்திருக்கிறார். அதை பற்றி நான் சொல்வதை விட அவரே சொல்வார். மிஸ்டர் சுந்தர், இதை பற்றி சொல்லுங்கள். நமஸ்காரம் ஸ்ரீதர் சார். சார், இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தை பொறுத்தவரை இதுக்கு நான் கொடுத்துருக்க தலைப்பு எம் இளம் பருவத்தில் இனிமையான தருணங்களை அளித்து எம் வாழ்வை வளப்படுத்தியவர்கள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கேன். அதாவது நம்முடைய பதின் பருவம்னு சொல்லுவோம் இல்லையா, டீனேஜ், அந்த வயசுலேருந்து சின்ன வயசுலேருந்து கேட்ட அபூர்வமான அழகான திரைப்பட பாடல்கள், நம்மை ஆட்கொண்ட பாடல்கள், நம்மை ஆட்கொண்ட இசையமைப்பாளர்கள், ஆட்கொண்ட திரை இசை பாடகர்கள், கவிஞர்கள் எல்லாமே அதில் எப்படி சொல்கிறதுன்றது மனசை போட்டு ஒரு அதை அவங்களுக்கு ஒரு நம்மால் முடிஞ்ச ஒரு நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்பதன் பொருட்டு இந்த படத்தினை தயாரித்திருக்கிறேன். இதில் பார்த்தீர்களானால் இது குறிப்பிட்ட எத்தனையோ நல்ல கவிஞர்கள், நல்ல பாடலாசிரியர்கள், நல்ல பாடகர்கள் நமக்கு இருக்கிறார்கள். அத்தனை பேரையும் நம்ம ஒரு படத்தில் பண்ண முடியாது என்பதால் முதற்கட்டமாக இந்த படத்தை குறிப்பிட்ட சில கலைஞர்களை வைத்து நமக்கு மிகவும் அவருடைய நம்மை மிகவும் ஆட்கொண்ட கலைஞர்களாக அவர்களை வைத்து இந்த படத்தினை தயாரித்திருக்கிறேன். அதாவது அதில் பார்த்தீர்களானால் முக்கியமாக பாபநாசம் சிவன், MS சுப்புலட்சுமி, G ராமநாதன், TM சௌந்தரராஜன், கண்ணதாசன், சிவாஜி கணேசன், KV மகாதேவன், MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி, P சுஷீலா, முக்கியமாக இவர்கள் எல்லோரும் திரை இசையை சேர்ந்தவர்கள். இது தவிர நமக்கு சிறு வயதிலிருந்தே கேட்ட பக்தி பாடல்களை அவ்வளவு எக்கச்சக்கமாக கேட்டிருக்கிறோம். அவர்களுக்கும் ஏதாவது ஒரு இதன் மூலம் நன்றி செலுத்த வேண்டும் என்கிற காரணத்தால், உதாரணமாக ML வசந்தகுமாரி, ராதா ஜெயலட்சுமி இருவரும் திரை இசைக்காகத்தான் சேர்த்திருக்கிறோம். அதாவது ML வசந்தகுமாரியும் ராதா ஜெயலட்சுமியும் திரை இசைக்கு மதிப்பு கூட்டியவர்கள். திரை இசை பாடல்களா என்று நினைத்திருந்த காலத்தில் திரை இசைக்கு தன்னுடைய பாடல்களால், அருமையான பாடல்களால் திரை இசைக்கே ஒரு மதிப்பை ஏற்படுத்தியவர்கள் ML வசந்தகுமாரியும் ராதா ஜெயலட்சுமியும். இதை தவிர நமக்கு பக்தி பாடல்களால் நம்மை ஆட்கொண்டவர்கள் என்று பார்க்கும் பொழுது KB சுந்தராம்பாள், பெங்களூர் ரமணியம்மாள், சூலமங்கலம் சகோதரிகள் மற்றும் பித்துக்குளி முருகதாஸ் இவர்களையும் இந்த படத்தில் இணைத்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களுக்கு இதை தவிர இவர்கள் பாடல்களை எல்லாம் நமக்கு கேட்கும் சந்தர்ப்பத்தினை அளித்து நமக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திய ரேடியோ சிலோன், அதனை மிகவும் குறிப்பிடத்தக்கது, அதை விடக்கூடாது. ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை தூர்தர்ஷன், அது தவிர என்னுடைய ஆதர்ச எழுத்தாளர் திரு சுஜாதா அவர்கள், இவரையும் இந்த புகைப்படத்தில் சேர்த்திருப்பது பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம். பிரமாமா சொன்னங்க. நீங்கள் உண்மையே சொல்கிற மாதிரியே இது ரொம்ப ஒரு அபூர்வமான படம் தான். இந்த மாதிரி படம் பார்க்குறதுக்கு நாங்கள் ரசிகர்கள் பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும். ஏன்னா இவ்வளோ பேரையும் கவர் பண்ணி மனசில் இது பண்ணி ஒரு பெரிய காரியம். சங்கீத பிதாமகர் பாபநாசம் சிவன் அவர் நிறையா பாட்டு எழுதியிருக்காரு. அவருடைய நிறையா பாட்டு இதில் கூட இந்த மன்மதனிலே வென்றார் பாட்டு ஃபேமஸ் ஆன மாதிரி எதுவுமே ஃபேமஸ் ஆகலை. அதை பற்றி சொல்லுவோம். அது என்ன ராகம் சார்? மன்மதனிலே சாருகேசி ராகம், G ராமநாதன் இசையமைப்பில். அது எம்கே தியாகராஜ பாகவதர். அதாவது இந்த படத்தில் நாம் குறிப்பிட்டிருப்பது இவ்வளவு பேர் இருந்தாலும் அதனால் வேற யாரையும் குறைத்து மதிப்பிட முடியாது. எல்லோரும் இதற்கு சமமானவர்கள் தான். ஆனால் ஒரு படத்தில் இது நம்மை மிகவும் ஆட்கொண்டவர்கள் என்கிற இது வரும்பொழுது இவர்கள் இப்போ பாபநாசம் சிவன் என்றால் அதில் MK தியாகராஜ பாகவதர், PU சின்னப்பா அவரெல்லாம் அடங்கிவிடும். சிவாஜி கணேசன் அவர் தனி, அதை பற்றி பேசுவதற்கு நமக்கு நாள் போகாது.
நாள் போராது. அது ஒரு அவர் ஒரு தனி அது சகாப்தம். அது ஆமாம், அது ஒரு சகாப்தம். அது இப்போ தனி விஷயம். நமக்கு மிகுந்த மதிப்பிற்குரிய இசையமைப்பாளர் கேவி மகாதேவன் அவர்கள். விஸ்வநாதன் ராமமூர்த்தி அது அவர் பிடிக்காத எந்த ரசிகருமே திரை இசை என்று வரும்போது விஸ்வநாதன் ராமமூர்த்தி பிடிக்காமல் யாருமே இருக்க முடியாது. மன்மத லீலை வென்றார் உண்டோ பாடல் எம்.கே. தியாகராஜ பாகவதர் பாடி ஹரிதாஸ் திரைப்படத்தில் இடம்பெற்றது. ஜி. ராமநாதன் அவர்கள் இசையமைப்பில் சாருகேசி ராகத்தில் மிகவும் பிரபலமான ஒரு பாடல் அது. அதை தொடர்ந்து தான் ராமநாதையர் சாரங்கதார திரைப்படத்தில் வசந்த முல்லை போலே வந்து என்கிற சாருகேசி ராக பாடல், ரொம்ப அழகான ஒரு பாட்டு, மருதகாசி அவர்கள் இயற்றிய ஒரு பாடல். இந்த வகையில் நிறைய பாடல்கள் பின்னாடி சாருகேசி ராகத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் ஆகட்டும், கேவி மகாதேவன் ஆகட்டும் நிறைய செய்திருக்கிறார்கள். அந்த பாட்டு பாடுங்க மேலே வசந்த முல்லை. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயவெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடிவா. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, இசையினில் மயங்கியே இன்புறும் அல்பேவா. இசையினில் மயங்கியே இன்புறும் அல்பேவா, இடிலா உனையே என் மனம் நாடுதே, இடிலா உனையே என் மனம் நாடுதே. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே. டீமர்ஸே கண்மணி கொண்டு எடுத்துட்டீங்க வந்து இவ்வளோ அபூர்வமாக ராகபாவத்தோட பாடுறதால உங்களுக்கு ராகப்பிரா சுந்தர் பேர் வந்து போட்டிருக்கு. இப்போ பாபநாசம் சிவன் மியூசிக்கில் உங்கள் மனத்தை கவர்ந்த பாடல் இது சார். எல்லா பாடுமே இருக்கும் சார், நிறைய பாடல் இருக்குது சார். அவர் பாபநாசம் சிவன் வந்து மெயினாக ஒரு இசையமைப்பாளர்களுக்கெல்லாம் இசையமைப்பாளர் என்று சொல்லலாம். அவர் தான் முதலில் ஒரு திரைப்பட பாடலுக்கு வடிவமைத்து, திரைப்பட பாடல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு முதலில் வடிவமைத்து கொடுத்தவரே பாபநாசம் சிவன். அவர் வழி வந்ததுதான் இன்று திரைப்பட பாடல்கள் எல்லாம் இந்த அளவுக்கு நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஆனால் அவரு தான் பிதாமகர், அவர் தான் தமிழ் தியாகையான்னு சொல்லுவான் அவரை. அந்த பெயருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு மனிதர். அப்புறம் அவர் திரும்ப கூட ஆக்ட் பண்ணுறாரு, தியாக பூமியில் ஆக்ட் பண்ணுறாரு. நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அது கே. சுப்பிரமணியம் படங்கள் எல்லாம் அவர் தியாக பூமியில் ஆக்ட் பண்ணிருக்காரு, தியாக பூமியில் நடிச்சிருக்காரு. அப்புறம் அது தவிர கூட நிறைய கே. சுப்பிரமணியம் இயக்கிய படங்களில் எல்லாம் அநேகமாக நடித்திருக்கிறார். பட் அவர் இதில் மியூசிக் பண்ணதில் இந்த ஹரிதாஸ் படம் பற்றி சொல்லுங்க. ஹரிதாஸ் படம் இசையமைப்பாளர் ஜி. ராமநாதன் தான். அவர் பாட்டு இல்லை, அது தீபாவளி 3 தீபாவளி ஓடிச்சாமே. படம் வந்து 3 தீபாவளிக்கு, அதான் 110 வாரங்களா, 110 வாரங்கள் ஓடி சென்னை பிராட்வே திரையரங்கில் 110 வாரங்கள் ஓடி 3 தீபாவளியை கண்ட படம் என்று சொல்வார்கள். அது பாட்டுக்காக ஒன்று படம், பாட்டுக்காக தான். அதெல்லாம் ஹரிதாஸ் வந்து எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றன ஹரிதாஸ்ல. அப்புறம் கிருஷ்ணா முகுந்தால் தானே, கிருஷ்ணா முகுந்தா படம். கிருஷ்ணா முகுந்தா முராரே, ஹரே கிருஷ்ணா முகுந்தா முராரே, கருணாசாகர கமலாநாயக கனகாம்பரதாரி, கோபால கிருஷ்ணா முகுந்தா முராரே முராரே. அப்படியே கண்மூடியே கொண்டு எம்கேடியே பண்ண மாதிரி இருக்கு. நீங்கள் டிவி பற்றி பாடும்போது அவர் கொண்டு வந்துருங்க, எம்கேடி பார்த்தா அவ்வளோ கண்மூடி கொண்டு வந்துடுறேங்க. எப்படி சார் உங்களுக்கு அவ்வளோ ஞாபக சக்தி, அவ்வளோ இன்வால்மெண்ட்டு? அது சொன்ன மாதிரி அந்த 10 பருவம், இந்த டீனேஜ்லேருந்தே ரொம்ப ஊறி போய், அதாவது எப்படி சொல்ற, அதாவது என்ன அளவு திரைப்பட பாடல்கள் ஒரு ஆளுக்கு வந்து இந்த அளவு தாக்கம் இருக்குமான்றதே எனக்கு நம்ப முடியாம இருக்கு. அந்த அளவு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா தச்சு விட்டு போய் பாட்டுலாம் உங்களுக்கு வந்து இருந்தா கூட அந்த பாவத்தையே கொண்டு வந்துருவாங்களே, அது பகவான் அந்த பாவம் இருந்தா தானே சார் பாடல் என்றாலே பாவம் தான். நம்ம பாவத்திற்கே நம்முடைய டி.எம். சௌந்தரராஜன் தான் நம்ம குரு. அந்த பாவத்தை கொண்டு வரதே அவர் தான் பாட்டுல மெயினா. அதுக்கப்புறம் தான் பாட்டும் நானே பாவம் நானே, அது கரெக்டா இருக்கு. பாட்டும் நானே பாவம் நான்றது அவர் கரெக்ட் தான். அங்க விண்டேஜ் ஹெரிட்டேஜ்ல கூட பாட்டும் நானே பாவமும் நானே என்கிற பெயரில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம் டி.எம். சௌந்தரராஜன் பத்தி. 2014ஆம் ஆண்டு. PSS நடத்தினோம். இப்போ சார் இப்போ இவர் பாபநாசம் போயாச்சு, அடுத்த கவிஞர்னா கண்ணதாசன். அவர் உங்களை மனம் கவர்ந்த ஒரு கவிஞர், அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கண்ணதாசன் மனம் கவர்ந்த கவிஞர்னா ஏராளமான பாடல்கள்.
எவ்வளோ எவ்வளோ பாட்டு இப்போ கர்ணன் எடுத்துட்டா கர்ணன்ல அவர் எழுதின பாட்டு மாதிரி யாருமே அமைய எழுத அமையாது. அமையவே யாருக்குமே அமையாது. அது மாதிரி வேற யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பண்ணியிருக்கார். மெயினாக இந்த 60களில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் வெளிவந்த பாடல்கள் எல்லாமே ஒரு பக்கம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, ஒரு பக்கம் கேவி மகாதேவன். இந்த இசையமைப்பாளர்கள் பண்ண படங்கள் எல்லாத்துலேயும் எல்லாம் பிரமாதமான பாடல்கள் அமைந்ததற்கு காரணம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அவருடைய வரிகள் தான் பாடல் முக்காவாசி அவருடைய வரிகள். அதுக்கு தகுந்தாற் போல் இசை. இந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கேவி மகாதேவன் தவிர வேதா அவர்கள் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு போட்ட படங்கள் எவ்வளோ அருமையான. அதாவது அவர் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸில் வந்து எல்லா ஹிந்தி பாடல்களை காப்பி எடுத்து செய்வார்கள். அந்த காப்பி அடித்து செய்யும் பாடல்களிலும் இந்த கவிஞர் கண்ணதாசனுடைய வரிகளும் டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்களும் சேர்ந்து அந்த ஒரிஜினல் அந்த மூல பாடலே மிஞ்சும் அளவுக்கு அவ்வளவு இனிமை, சூப்பராக இருக்கும். ஆமா, ரொம்ப இது மறக்க முடியுமா? பார்த்து புள்ளர் வேதா, பழகும் தமிழே பார்த்து அவர் மியூசிக் வேதா. ஆமா, மியூசிக் வேதா தான். அது வந்து அவர் ஒரிஜினல் ஹிந்தி பாடல் தழுவல் எல்லாம் இல்லை, ஒரிஜினல் பாடல்களை நன்றாக பண்ணக்கூடியவர் வேதா. ஆனால் அவருக்கு வந்து மாடர்ன் தியேட்டர்ஸில் காப்பி அடிக்க சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். அதனால வந்து அவர் நிறைய ஹிந்தி பாடல்களை எடுத்துக்கொண்டு அது அந்த ஹிந்தி பாடல்கள் எல்லாம் அவ்வளவு இனிமையா இருக்கிறது, தமிழ்ல அவ்வளவு இனிமையா இருக்கிறதுக்கு காரணம் கவிஞரின் வரிகள் தான். இன்னொன்று நம்ம மறக்க முடியாத பாடகர் வந்து ஏஎம் ராஜாஜிக்கு. ஏஎம் ராஜா காலத்துல ஏஎம் ராஜாஜிக்கு ஏராளமான பாடல்கள் எக்கச்சக்கமா இட்ட அவ்வளோதான் ஆச்சு. ஆமா சார், இன்னொரு விஷயம், இந்த கர்ணனை பற்றி பேசும்போது எம்எஸ்டி ஊரால் சொல்கிறார் என்கிட்ட வந்து போயிருக்கும்போது, கர்ணன் படத்துக்கு வந்து கண்ணதாசன் வந்து வித்தின் 3 days பாட்டு எழுதி கொடுத்தாராம். பண்ணியிருப்பேன். ஆமாம், பிஆர் பந்தில் வந்து என்னென்ன இவ்வளோ சீக்கிரம் எழுதிட்டுங்க எல்லாம் அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் ஒரு சரித்திரமே மொத்தம் 6-7 பாட்டு. அதில் வந்து 3 நாளில் வந்து 10 பாட்டு அந்த 3 நாளே கொடுத்து பெரிய சாதனை பண்ணார். இப்போ கர்ணன் படத்தை எல்லா பாட்டுமே எழுதிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னுயிர் தோழி, அதை பற்றி சொல்லுவாங்க, பாட்டு பாடுங்க. என்னுயிர் தோழி, என்னுயிர் தோழி கேளொரு செய்தி, இது தானோ உங்கள் மன்னவன் நீதி. அதாவது அமீர் கல்யாணி ராகம் சார். அமீர் கல்யாணி ராகத்துல ரொம்ப அவ்வளவான பாடல்கள் வந்ததில்லை. அந்த அமீர் கல்யாணி ராகத்துல விஸ்வநாதன் ராமமூர்த்தி ரொம்ப அழகா செஞ்ச ஒரு பாடல் இது. குறிப்பா சுசீலாவின் குரல் தான். அந்த அவ்வளோ அழகா அந்த பாட்டை வேற யாரும் இன்று வரை பாட முடியாது. அது சுசீலா என்றால் அது ஒரு தனி, அது யாருமே அந்த குரலுக்கு ஈடாக இன்று வரை இசை அரசினா இசை சுசீலா ஒருவர் தான். அதோட அவர் தான். சுசீலாக்கு மிஞ்சி அந்த குரலும் கிடையாது. அதுதான். இன்னொரு விஷயம் சார், கர்நாடில் வந்து எம்எஸ் விஸ்வநாதமூர்த்தி வந்து இந்த இந்துஸ்தானி மியூசிக்கை கொஞ்சம் கலந்துருப்பாங்க. இல்லை, கொஞ்சம் இல்லை சார், முக்காவாசி இந்துஸ்தானி தான். இல்லை, இந்துஸ்தானி கலைஞர்களை எல்லாம் வரவழைத்து. அப்படியா? இந்துஸ்தானி, ஆமா, கலைஞர்களை எல்லாம் வரவழைத்து செய்த ஒரு படம் சார் அது. பார்த்தீங்கன்னா இது என்னுயிர் தோழி அமீர் கல்யாணின்னு பேசினோம். அப்புறம் பார்த்தா இரவும் நிலவும் வளரட்டுமே பார்த்தீங்கன்னா சுத்த சாரங்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹம்சநாதத்துக்கு சமமான இணையான ஒரு இரவும் நிலவும் வளரட்டுமே நம் இனிமை உறவுகள் தொடரட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே. என்ன ராகம் சார் இது? சுத்த சாரங் இந்துஸ்தானி ராகம் சார். அதாவது நம்ம ஹம்சநாதத்துக்கு சமமான ஒரு ராகம். கொஞ்சம் ஹிந்துஸ்தானியோட ஷியாம் கல்யாண் என்கிற ஒரு ராகத்தையும் இதனை ஓரளவு ஒத்திருக்கும் இந்த ராகம். ஆனால் முக்காவாசி சுத்த சாரங் தான் சொல்ல முடியும். அதுதான் அந்த மாதிரி சுத்த சாரங்கள் அதை போட்டார். அப்புறம் வந்து கண்ணுக்கு குலமேதுன்னு சொல்லிட்டு பஹாடி, அதாவது ஹிந்துஸ்தானி பஹாடின்றது எப்படின்னா, the sweetest ராகம் ஃபார் ஃபில்ம் மியூசிக் இன் ஹிந்துஸ்தானி இஸ் பஹாடி. பஹாடி ராகத்துல தான் ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் ராகம் ஃபார் எனி ஃபில்ம் சாங். ஸ்வீட்டஸ்ட், அதாவது அதுவும் ஒரு மெயினாக இந்த ரொமான்ஸ் டூயட்ஸ் எல்லாம் வரும்போது இந்த பஹாடியில போட்டாலே போறோம். பெண்ணொருத்தி என் அருகில் வந்தாள், கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள், அண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் அருகில் வந்தாள். பார்த்தீங்கன்னா பஹாடி. அப்புறம் வானில் முழு மதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன், வான முழு மதியை போலே
மங்கையவள் வதனம் கண்டேன். ஏலோ ஏலோ ஏலே ஏலேலோ. அப்பா. நீல சேலை கட்டி கொண்ட சமுத்திர பொண்ணு. அது பஹாடியில அது சொல்லவே முடியாது சார். பஹாடியில அத்தனை பாடல்கள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப இனிமையான ஸ்வீட்டஸ்ட் ராகம். ஸ்வீட்டஸ்ட் ராகம். ரொம்ப ஸ்வீட் சார். அப்புறம் சொன்னார் சார், எம்எஸ்டி சொன்னார் ஒரு நாளைக்கு பேசும்போது, சார் டிஆர் மகாலிங்க ரொம்ப ஹை ஸ்பீச்சில் தான் பாடிருக்காங்க, நான் லோ ஸ்பீச்சில் பாட வச்சேன். இந்த பாட்டு நான் நன்றி யார் வருவார் கண்ணே, நான் நன்றி யார் வருவார். என்ன ராகம் சார் அது? அது ஆக்சுவலா ஆபோகி முகாரி. ஆபோகி 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 ராகம். ஆபோகி ராகம். அதுல வந்து நடுவில் வந்து ஸ்வர பேதம் பண்ணி வலஜி கொண்டுருவார். சரணத்துல எல்லாம் வலஜி வரும். வண்ணப்பாவை உந்தன் இதழ் கோவை தன்னில் கூண்டு கிளி எடுத்து கொஞ்சினேன். வலஜி. ஓ, அதான் அந்த ஸ்வரவேதம் பண்ணி வலஜி கொண்டு வந்திருப்பார். ரொம்ப இனிமையான ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. அதாவது உச்சஸ்தாயில பாடி இந்த மகாலிங்கத்தை ரொம்ப ஏபி கோமலாவையும் அந்த அளவுக்கு பாடச்சு வச்சு, ஏபி கோமலா குரலுக்கு கொண்டு வரணும் அவரை. ஏபி கோமலா குரலுக்கு அவரை கொண்டு வரணும். அந்த அளவு பண்ண ஒரு மாராட்டியம் மங்கி படத்திலே ஒரு புதுமை என்னன்னா, கண்ணாசம் வந்து பாட்டு வந்து பாட்டுக்கு மெட்டு. அது வந்து ஆமாம், எப்போவுமே மெட்டுக்கு பாட்டு போடுறது வழக்கம். ஆனால் கண்ணாசம் சொல்லிட்டாரா இவ்வளோ பாட்டு தான் போடணுன்னு. இந்த செந்தமிழ் தேன்மொழியால் இட்டான அளவுக்கு எந்த விதமே இட்டாரு சார். வந்து ஆமாம், அது ரொம்ப அதில் ஹிந்தி இது காப்பியாக தான் ஒன்றும் இல்லை. இல்லை, அது ஏதோ ஒரிஜினல் வேற காப்பின்னு சொல்றாங்க. பட் ரொம்ப இனிமையான பாடல். நம்ம அந்த ஒரிஜினல் போக வேண்டாம், நம்ம தமிழே ஏற்றுப்போம். நம்ம தமிழ் பாடல் எம்எஸ்வி ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அதனால அது பாடாத மேடையே கிடையாது. எல்லாரும் எல்லா மேடையிலையும் சரி, எல்லா கல்யாண கச்சேரியிலையும் சரி, எல்லா மேடையிலையும் சரி, அது பாடாத இருக்கவே இல்லை. அதனால நம்ம அந்த ஒரிஜினல் பத்தி நம்ம யோசிக்க. கல்யாண கச்சேரி ஞாபகம் வருது. கல்யாண கச்சேரினா எல்லாரும் இருப்பாங்க. வாராயன் தோழி எல்லா இதுவும் போட்டுருவாங்க கல்யாணத்துலையும். ரொம்ப அருமையான பாட்டு, எவ்வளவு அழகா பாடியிருப்பாங்க எல்லாரும். ஈஸ்வரி இப்போ எம்எஸ்டி பற்றி பேசினா ஒரு நாள் போறாது. எம்எஸ்டி பற்றி பேசுறதுக்கு தனி நிகழ்ச்சி வச்சுக்கலாம். நிறையா இல்லை, ஒரு வருஷம் போகிறோம். அடுத்து கேவி மகாதேவன் சார் சொல்லுங்க. ஓ, கேவி மகாதேவன் திரை இசை திலகம். நம்ம ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி குரு மாதிரி சார் அவர். ஓ, ரொம்ப நம்ம ரொம்ப மிகுந்த அளவில் ஆட்கொண்ட ஒரு அவரை பற்றி சொல்லணும்னா, அவரோட குறிப்பா 2 படம் சார். மதன மோகினின்னு ஒரு படம், அதுக்கப்புறம் வந்து மனமுள்ள மருதாரம்னு ஒரு படம். இந்த 2 படத்துலயும் அவர் பண்ண இசை அபாரம், சொல்லவே முடியாது. அதை பத்தி இன்னொரு படம் மனமுள்ள மருதாரம். அதுலதான் இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பம் எங்கே இன்றிருப்போர் நாளை இங்கு இருப்பதென்ன உண்மை. இப்படியெல்லாம் அத மருதகாசி வரிகள். அதுல வந்து காயிலே இனிப்பதென்ன கனியானால் கசப்பதென்ன, காயிலே இனிப்பதென்ன கனியானால் கசப்பதென்ன, வாயாடி வம்பு பேசும் மானே நீ சொல்லடி. அது ஏம் ராஜா ஜிக்கி சார். ஏம் ராஜா ஜிக்கி. காயிலே இனிப்பதென்ன கனியானால் கசப்பதென்ன, வாயாடி வம்பு பேசும் மானே நீ சொல்லடி. அதுவும் ஒரு பஹாடி, இன்சிடென்டலி அதுவும் ஒரு பஹாடி. அதாவது மகாதேவன் அவர் ஒரு தனி சார். அவரு இந்த அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும், இனிக்கிற வாழ்வே கசக்கும். குலேபகாவலி குலேபகாவலி மயக்கும் வாலையும் வந்து பாகேஸ்வரி ராகம். ஆனா அது படத்துக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி தான் மியூசிக். அது வந்து டிஆர் ராமண்ணா வந்து முதல்ல கூண்டுக்கிளி பண்ணும் பொழுது அந்த படத்துக்காக கேவி மகாதேவன் இசையமைத்த ஒரு பாடல். ஆனால் அந்த பாடல் நீளம் கருதி அந்த பாடலை எடுத்து விட்டார்கள் கூண்டுக்கிளி படத்துல. அதனால டிஆர் ராமண்ணா அடுத்து தயாரிச்ச குலேபகாவலி படத்துல இந்த பாட்டை போட்டுக்கலாம் என்று மகாதேவனிடம் கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் தாராளமாக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி விஸ்வநாத ராமமூர்த்தி தான் இசையை, அருமையான இசை. குலேபகாவலி படத்துக்கு விஸ்வநாத ராமமூர்த்தி இசை சொல்லவே முடியாது, அவ்வளவு சிறப்பான இசை. அதுல கேவி மகாதேவன் இந்த பாடலை சேர்த்து மயக்கும் மாலை பொழுது படம். மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ,
இனிக்கும் இன்ப இரவே நிவாவா இன்னலை தீர்க்கவா ஆ ஆ. பாக்யஸ்ரீ கண்ணனின் சன்னதியில் எந்தன் கண்மணி புன்னகையில் இனிமேல் காலங்கள் உள்ளவரை எந்தன் பொன்மணிக்கு என்ன குறை. எம்எஸ்வியோட பாக்யஸ்ரீ. மகிழ்ச்சி. அப்புறம் இதில் வந்து இப்போ கேவி பகவதில் மாஸ்டர் பீஸ்னா திருவிளையாடல். திருவிளையாடல். அது மாதிரி அப்புறம் தில்லானா மோகனாம்பாள். தில்லானமோகன். அதெல்லாம் மறக்க முடியுமா அந்த பாட்டுலாம்? ஆமா, மறைந்திருந்தே பார்க்கும் சண்முக பிரியாராக ரொம்ப அழகா பண்ணியிருப்பார். சார் தமிழ் சினிமா உலகம்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சரோஜதேவ் தனியே ஜோடி. அது மாதிரி பாடகர்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் பி சுவிச்சலா மறக்க முடியாத ஜோடி. இதில் வந்து டிஎம்எஸ் நான் மயிலாப்பூரில் இருக்கேன், அவரும் மயிலாப்பூரில் தான் இருக்கார், நிறைய மீட் பண்ணியிருக்கேன். இந்த சுந்தர் சாருடைய மனம் கவர்ந்த ரசிகர் பாடகர் டிஎம்எஸ். அவரை பற்றி பேசுவோம் சார். டிஎம்எஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். டிஎம் சௌந்தரராஜன் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மிகப்பெரிய பாடகர், என்னுடைய குருநாதர் மாதிரி. அவர் சின்ன வயசுலேருந்து அவர் குரலை கேட்டு தான் இந்த அளவு இன்ஸ்பயர் ஆகி இன்றைக்கி அவரை மாதிரியே பாடணுன்னு எத்தனையோ பேர் ஆசைப்படுறாங்க. அதில் நானும் ஒருத்தன். ஓரளவு நான் பாடும்போது டிஎம்எஸ் மாதிரி இருக்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த சந்தோஷம் எனக்கு. அதனால் டிஎம்எஸ் பாடினதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஜி ராமநாதன் கிட்ட அவர் எக்கச்சக்கமான பாடல்கள் பாடுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த நான் பெற்ற செல்வம் படத்தில் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வம். இது ஒன்றா அவர் ஏற்கனவே வசந்தம். என்ன ராகம் சார் இது? இது ஜோன்புரி ராகம் சார். ஜி ராமநாதனுக்கு ஜோன்புரி ராகம் ரொம்ப பிடிச்ச ஒரு ராகம். என்ன பண்ணுறேன் ஜோன்புரியில் அவர்? நாடகம் எல்லாம் கண்டேன் உந்த நாடும் விழியிலே ஆடும் விழியிலே கீதம் பாடும் மொழியிலே நாடகம் எல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் விழியிலே. இது மாதிரி ஜோன்புரியில நிறைய பாடல்கள் பண்ணிருக்காரு ஜி ராமநாதன். அவருக்கு ரொம்ப பிடிச்ச ராகம்னு சொல்லலாம் ஜோன்புரி. அப்படியா? அப்படி அவரு மனசு பிடிச்சா நிறைய பண்ணியிருக்காரு சார். கொண்டு ரெண்டு இல்லை, அவர் எங்கேயாவது அவர் பார்த்தா ஒரு 10-15 பாட்டு ஜோன்புரியில் பண்ணியிருப்பார். அது மாதிரி தூக்கு தூக்கில சிவாஜிக்கு கேட்டு ஏறாத மல்லத்தில் ரொம்ப ஹிட்டாச்சு பாடம். அதான் ரொம்ப நல்ல பாட்டு. ஏறாத மலை தனிலே 2 ஜோரான கௌதாரி 2 தாராளமா வந்து இங்கு ததுங்கிணத்தும் தாளம் போட்டு கொண்டு தாராளமா இங்கே வந்து ததுங்கிணத்தும் தாளம் போட்டு கொண்டு போடு தாம் திமி திமி தந்த கோனாரே தீன் திமி திமி இந்த கோனாரே ஆனந்த கோனாரே அறிவு கெட்டு தான் போனாரே ஆனந்த கோனாரே அறிவு கெட்டு தான் போனாரே. சூப்பர். டிஎம்எஸ்ஸே கண்மணி வச்சுட்டுங்க. அப்புறம் சார் டிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாலும்பழம் படத்தை ஒரு பாட்டு பாட்டிருப்பாரு. ஓ என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். அதுதான் இதில் என்ன விசேஷம்னா, டிஎம்எஸ் பாடும்போது அவருக்கு அப்போ வந்து கோல்டா, ஜலதோஷமா. அந்த சமயத்திலேயே இந்த பாட சொல்லி பீம் சிங் கேட்கும்போது பரவாயில்ல உனக்கு கோல்டு இருந்தால் பரவாயில்ல, இந்த பாட்டுக்கு அது உனக்கு சூட் ஆகுன்னு சொல்லி அப்படி பாடின. அதனால அவர் பாடும்போது பண்ண என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், பார்க்கிறாய்னே வராது, பார்க்கிறாய்னு பாடுவார். இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் கேட்கிறாய். அது ரொம்ப வித்தியாசமா ரொம்ப அழகாகவும் இருக்கு. அது மாதிரி நிறைய. இப்போ அதே மாதிரி விஸ்வநாத ராமமூர்த்தின்னு சொல்லும்போது ஒரு ஒரு சுவையான ஒரு விஷயம், இந்த ஹிந்துஸ்தானி பிலாஸ்கானி தோழின்னு ஒரு ராகம் சார். ரொம்ப அபூர்வமான ராகம், ரொம்ப 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 அழகான ராகம். இந்த சிந்து பேரவிலேயே வந்து ஒரு தான்சேன் வந்து இந்த சிந்து பேரவி ராகத்தை கொஞ்சம் மாத்தி ஒரு ரொம்ப அக்பர் கோர்ட்டில் பாடினதா சொல்லுவாங்க. அந்த பிலாஸ்கானி தோடி ராகத்துல வந்து பாத்தீங்கன்னா இது சத்தியம் படத்துல வந்து இந்த குங்கும பொட்டு குலுங்குதடி நல்ல கோமள மஞ்சள் விளங்குதடின்னு ஒரு சாங் வரும் இல்லையா? அந்த சாங் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பிட்டு கொடுப்பான், தன் தரதன் தன் தரதன் தன் தரதன் தன் தரதன் அப்படின்னு வரும். அந்த பிட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன பண்ணுவார் எம்எஸ்வி, இந்த தன் தரதன் தன் தரதன் தன் தரதன் தன் தரம் முத்தோடு முத்தாக அது
தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு ஒரு முத்து பதித்தது போலே உந்தன் பட்டு கன்னங்களின் மேலே நானும் முத்தம் கொடுத்திடலாமோ. அந்த அந்த பாட்டுல அப்படியே அது அந்த பிட்டு அப்படியே போடுவாரு. அப்பா. அப்புறம் அந்த பிலாஸ்கானி தோடியில இன்னொரு பிரமாதமான பாட்டு பண்ணியிருக்காரு எம்எஸ்வி தனியா, செல்வ மகன்ற படத்துல. ஓ. குயிலாக நான் இருந்தென்ன குரலாக நீ வர வேண்டும், பாட்டாக நான் இருந்தென்ன பொருளாக நீ வர வேண்டும், வர வேண்டும். பாட்டோடு பொருள் இருந்தென்ன அரங்கேறும் நாள் வர வேண்டும், உன்னோடு அழகிருந்தென்ன என்னோடு நீ வர வேண்டும், வர வேண்டும். படத்துல ராஜஸ்ரீ வேற அவருக்கு ரொம்ப சூட் ஆகும் அந்த சாங். ஆமா, ரொம்ப ஹிட் சாங். பிரமாதமான ஒரு பாட்டு. ஜெய்சங்கர் ரொம்ப, அதாவது ஜெய்சங்கர் இது வரைக்கும் சார் உண்மையாக சொல்லணும்னா டிஎம்எஸ் வந்து ஜெய்சங்கருக்கு பாடின பாடல்கள் மாதிரி வரவே வராது. அப்படி இது இந்த ஜெய்சங்கர் ரவிச்சந்திரனுக்கு பாடின பாடல்கள் தனி அம்சம். அதுக்கு இசையமைப்பும் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு அவருக்கு அதுல வந்து அவருக்கு ஃப்ரீடம் ஜாஸ்தி போல இருக்கு. இந்த பெரிய சிவாஜி எம்ஜிஆரோட இதுல போது அவருக்கு எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் வரும்போது பிரமாதமா அவரோட இமேஜினேஷன் பூரா கொட்டுவார். அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று, அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று, அவன் நினைக்கும் முன்னே பழம் பழுக்கும் என்று, நினைக்கும் முன்னே பழம் பழுக்கும் என்று, அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று, அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று. இந்த மாதிரி இது வந்து ராகேஸ்ரீ ராகம். ராகேஸ்ரீல எக்கச்சக்கமான பாடல்கள் பண்ணியிருக்காரு. வெண்ணிலா முகம் குங்குமம் பெரும் நல்ல நாள் வரும், அதுவும் செல்வ மகள் தான். அதுவும் செல்வ மகள் தான். இந்த படத்தை பற்றி சொல்லும்போது ராஜஸ்ரீ கிட்ட இந்த படம் ஞாபகம் இருக்காங்க. கோவலம் பீச்சில் எடுத்தாங்க, 12 மணி வெயில் இந்த பாட்டு. ஆனால் இந்த பாட்டு வந்து ரொம்ப ஹிட் ஆகிடுது. எல்லாரும் என்ன கேட்பாங்க, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்கு இந்த படத்தில் வந்துன்னு. பாடல பொருத்தமான வரி பாருங்க. இப்போ ராஜஸ்ரீக்கு வந்து சொல்லுவாங்க, ஒரு நிகழ்ச்சியில் வந்து நம்ம பண்ணோம் கண்ணாம்பா பற்றி, குயிலாக பாட்டு வந்து அவங்களுக்கு என்ன பண்ண மாதிரி 2 years சாங் வந்து 2 பேரும் பொருத்தமான ஜோடி. அந்த பாட்டு ரொம்ப நல்லா ராஜஸ்ரீ ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருப்பாங்க அந்த படத்தில் வந்து. அதுமாதிரி ராஜஸ்ரீ சொன்னாங்க, அவங்க ரொம்ப இன்னும் ப்ரோக்ராம் பண்ணோம் கலைக்கோயிலில் இந்த தேவரி முருகனுக்கு. என்ன மாதிரி சாங் அதெல்லாம், ஆனால் மறக்க முடியாது அவங்க டான்ஸ்லாம். இப்போ ராஜஸ்ரீ வந்து கிளாமர் ஆக்ட் வச்சுருக்காங்க. நீங்கள் கண்ணாம்பா போகிறது தான் வெரி குட் பரதநாட்டிய டான்ஸ் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். அவங்க இப்போ டான்ஸ் சாங்கெல்லாம் போட்டு நல்லா பண்ணி. ராஜஸ்ரீ அருமையான கலைஞர், குறிப்பாக நடனம் அவருக்கு ரொம்ப அழகாக வரும். அப்புறம் சார் இன்னொரு விஷயம் சார், நீங்கள் டிஎம்எஸ் ஆகிடுச்சு, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன். சீர்காழி கோவிந்தராஜன் உடனே எனக்கு பளிச்சுன்னு ஞாபகம் வர ஒரு பாட்டுனா ஜி ராமநாதன் கிட்ட அவர் கோகிலவாணி படத்தில் பாடின ஒரு பாட்டு தான். சரசமோகன சங்கீதாமிருத சாரலில் மாங்குயில் கூவுது பார், சரசமோகன சங்கீதாமிருத சாரலில் மாங்குயில் கூவுது பார், சுவையில் தேனிசை கேட்பவர் யாவரும் சித்திரமாகும் விசித்திரம் பார், சுவையில் தேனிசை கேட்பவர் யாவரும் சித்திரமாகும் விசித்திரம் பார், சரசமோகன சங்கீதாமிருத சாரலில் மாங்குயில் கூவுது பார். சுத்ததன்யாசி ராகம். என்ன சுத்ததன்யாசி ராகம். கவிஞர் எஸ்டி சுந்தரம் இருந்தார். ஆமா, அவர் எழுதின ஒரு பாட்டு. கோகிலவாணி படம். கோகிலவாணி அந்த எஸ்.ஏ. நடராஜன் ஒரு ஆக்டர் இருந்தார் இல்லையா, மந்திரிகுமார்ல. இல்ல எஸ்.ஏ. மந்திரிகுமாரி படத்துல வாராய் பாடிட்டு மாதுரி தேவி தள்ளி விடுவாரு. அந்த எஸ்.ஏ. நடராஜனோட சொந்த படம் இந்த கோகிலவாணி. சொந்த படம். அதுலதான் இந்த பாடல், அதாவது ரொம்ப பிரமாதமா அமைஞ்ச ஒரு பாடல். சீர்காழி எக்கச்சக்கமா பாடியிருக்காரு. அதே மாதிரி இந்த பஹாடி ராகத்துல ஜி ராமநாதன் கிட்ட சீர்காழி, வான மீதில் நீந்தி ஓடும் வெண்ணிலாவே நீதான் வந்ததேனோ ஜன்னலுக்குள் வெண்ணிலாவே, நானும் உன்னை பார்த்து விட்டால் வெண்ணிலாவே, நானும் உன்னை பார்த்து விட்டால் வெண்ணிலாவே,
நீயே தாவியே மறைவதேனோ வெண்ணிலாவே, வானமீதில் நீந்தி ஓடும் வெண்ணிலாவே. ஆ ஆ லரரா இந்த மாதிரி ஒரு ஒரு வயலின் இசை. ஒண்டர்ஃபுல் சார். அது வயலின் டிஎன் கிருஷ்ணனோட தம்பி டிஎன் மணின்னு ஒருத்தர், அவர் தான் அந்த வயலின் வாசிச்சவர் அந்த படத்துல. மியூசிக் இவர் ஜி ராமநாதன் கிட்ட டிஎன் கிருஷ்ணனோட தம்பி டிஎன் மணி, அவர் தான் அந்த வயலின் வாசிச்சதா சொல்றாங்க. என்ன அருமையான பாடல் சார். அருமையான பாடல். இதெல்லாம் வெளியில வரும் சார். கூமா பாலசுப்ரமணியம் பாடல். இதெல்லாம் நீங்க பாடிதான் வெளியில வரணும் போட்டிருக்கு. இந்த ராகம் எனக்கு என்னன்னா சில அபூர்வமான பாடல்கள் எனக்கு ஆர்வம் ஜாஸ்தி. ஓ அப்படியே சார். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல்களை விட அபூர்வ பாட்டு இதெல்லாம் சொல்றேன். இந்த மாதிரி சீர்காழி நிறைய இருக்கு சார். அப்புறம் எனக்கு பிடிச்ச பாட்டு சார், இந்த காத்திருந்து எனக்கு ஒரு பாட்டு பாடுவாரு. ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே. அமர் கர்ணன் இல்ல, உள்ளத்தில் நல்ல உள்ளம். உள்ளத்தில் நல்ல உள்ளம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் வந்து ஹிந்துஸ்தானி அஹிர் பைரவ். அப்பா அஹிர் பைரவ்னு ஒரு ராகம், அதாவது நம்மளுடைய கர்நாடக ராகமான சக்கரவாகம் ராகம் தான் அங்க அஹிர் பைரவ். ரொம்ப அருமையான பாடல். உள்ளத்தில் நல்ல உள்ளம் இப்பொழுது எங்க பார்த்தாலும் ரொம்ப பிரபலமாய் சிங்கர் நிகழ்ச்சிகள் அதே தான் பாடிட்டு இருக்காங்க. அது எல்லாரும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப. அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் எல்லாரும் பாடினா கூட உங்க வாழ்க்கை ஆசை உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. அது மாதிரி படிக்காத மாதிரி ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி, ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா. சொந்தம் என்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை. அந்த இடத்துக்கு எதுக்கு சொல்லனா, அந்த ஒரு திசனடா சிங்கு சிக்கு சிக்கு சிங்கு சிக்கு சிக்கு சிக்கு, மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. சிங்கு சிக்கு 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 சிங்கு சிக்கு சிக்கு சிக்கு, சின்ன சின்ன ஊரணியாம் தேன் வணக்கும் சோலைகளாம், சின்ன 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 ஊரணியாம் தேன் வணக்கும் சோலைகளாம். இப்படி இந்த மாதிரி அந்த அந்த மெட்டிலேயே அந்த ஒரு நட. அதே மாதிரி இந்த சின்ன சின்ன நடை நடந்து செம்பவள வாய் திறந்து அம்மா என்று நீ அழைத்தால் அமுதகானம் பொழியுதடா, அமுதகானம் பொழியுதடா, சின்ன சின்ன நடை நடந்து. காவேரியின் கணவன் ஒரு படம். செம்பவள வாய் திறந்து. நான் முத்துசுவாமின்னு ஒரு கவிஞர் இருந்தார். ஆமா, நாமக்கல்ல கவிஞர். அவர் இப்பதான் ஒரு 7-8 வருஷம் முன்னாடி போனார். அவருக்கு நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு அரசே வந்து அவருக்கு அங்கீகாரம் பண்ணி, ஜெயலலிதா அவங்க காலத்துல நிறைய பாட்டு இருக்காரு சார். புரட்சி தலைவர் நிறைய பாட்டுல இருக்காரா? நிறைய பாட்டுனா ஒரு இந்த ஏகே வேலன் தயாரிக்கிற படம் அருணாச்சலம் ஸ்டுடியோ அதான் அந்த ஏகே வேலன் தயாரிக்கிற படத்துல எல்லாம் அவருக்கு ஒரு பாட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி சொல்லணும். ஏகே வேலன்னு இந்த தைப்பந்த வழிப்பிறக்கத்துல அமுதும் தேனும் அதை பத்தி பாருங்க சார். அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு, அமுதும் தேனும் எதற்கு. சுரதா அவர்கள் இயற்றிய பாடல். சுரதாவா? சுப்ரத்னதாசன் சுரதா அவர்கள் இயற்றிய பாடல். என்ன ராகம் சார் இது? அது மோகன கல்யாணின்னு சொல்லலாம். மோகன கல்யாணியில தான் பண்ணியிருக்காரு. எங்கிட்ட புகழேந்தியே சொன்னாரு மோகன கல்யாணியில பண்ணோம்னு சொல்லி. புகழேந்தியை மீட் பண்ணிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன் அவர்கிட்ட. அதாவது சென்னை தொலைக்காட்சி ஒரு நிகழ்ச்சிக்காக நான் அவரும் பேட்டி கண்டோம். அது ஒரு 2003-2004 அந்த வருஷத்துல. முதலாளி படம் எடுத்தாரு இவர் முக்தார் சீனிவாசன். இது எடுத்தார் இதயத்தில் நீ எடுத்தார். இதயத்தில் நீ அது போறேன். அப்புறம் முதலாளி படத்து ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு.
படத்துக்கு இட்டார பாடுனே இந்த ஏரிக்கரையின் மேலே என்ன ராகம் சார்? ஏரி ஆரம்பிறாங்க சார். ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மையிலே, ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மையிலே, நில்லு கொஞ்சம் நானும் வரேன், சேர்ந்து பேசி போவோம் கண்ணே, நில்லு கொஞ்சம் நானும் வரேன், சேர்ந்து பேசி போவோம் கண்ணே, அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே, அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே, ஆசை தீர நின்னு கொஞ்சம் பேசுவோம் குயிலே, ஆசை தீர நின்னு கொஞ்சம் பேசுவோம் குயிலே. கவிஞர் காமூர் ஷெரீப் இயற்றிய ஒரு பாடல். காமு ஷெரீப்பா இது? கவிஞர் காமூர் ஷெரீப் இயற்றிய ஒரு பாடல். அந்த அந்த முதலாளி படத்துக்காக கேவி மகாதேவன். ஆரம்பி ராகம் என்னமா பண்ணியிருக்காருப்பா. அது ஆரம்பினா கொஞ்சம் தேவகாந்தாரி டைப்லயும் இருக்கும். ஆமா, கொஞ்சம் கலந்து வரும். அது இருந்தாலும் ஒரு அற்புதமான அற்புதமான பாடல். பாடல். இன்னும் இந்த நிகழ்ச்சி முடிக்கும் சமயத்தில் ஒரு டி.எம். சௌந்தரராஜன் அவர்களின் பக்தி பாடலுடன் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஒரு அருமையான பக்தி பாடல், விருத்தம். என்ன சிதம்பரம் அவர்கள் இயற்றி ஒரு விருத்தம். சொல்லும் ஒரு கலைஞான சுருதி முடி மோனத்தில் சுத்த தனி பரம்பொருளாய் சுடர்விடும் ஓர் சிவபாலா, சொல்லும் ஒரு கலைஞான சுருதி முடி மோனத்தில் சுத்த தனி பரம்பொருளாய் சுடர்விடும் ஓர் சிவபாலா, சுடர்விடும் ஓர் சிவபாலா, வெல்லும் ஒரு வேலேந்தி வினையாகும் திரை நீக்கி, வெல்லும் ஒரு வேலேந்தி வினையாகும் திரை நீக்கி, விந்தை மயில் மீதமர்ந்து விளையாடும் குணசீலா, விளையாடும் குணசீலா, குணசீலா, பல்லுயிரின் வாழ்வோங்க பண்ணிசைக்கும் அன்பருள்ளம் பணிந்து நிதம் அருள் புரியும் பாங்குடைய எழில் குமரா, பாங்குடைய எழில் குமரா, நல்லுணர்வால் நின் பாத நறுமலரில் தேருண்ணும் நாதமிகு வண்டாகி நான் பாட அருள் தாராய், நல்லுணர்வால் நின் பாத நறுமலரில் தேனுண்ணும் நாதமிகு வண்டாகி நான் பாட வரம் தாராய், நான் பாட வரம் தாராய், முருகா நான் பாட வரம் தாராய். இப்போ ராக பிரவாகம் சுந்தருடைய பிரவாகத்தை கேட்டோம். இந்த பிரவாகம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கங்காதேவியுடைய பிரவாகத்தை சூழலே தாங்க முடியல. இப்போ நம்ம வந்து அவ்வளோ இது பண்ணிருக்கார். இது எப்படி இது பண்ணுறது, இதுமாதிரி நிறைய ப்ரோக்ராம் வச்சு பண்ண போகிறோம். வந்து ஜஸ்ட்டு ஒரு சாம்பிள் தான் இது. வந்து அடுத்த பிரவாகம் அடுத்த நிகழ்ச்சி தொடரும். வணக்கம். இந்த நிகழ்ச்சி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த வாய்ப்புக்கு நண்பர் ஸ்ரீதர் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.